நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே சும்மா மாயமில்லை மந்திரமில்லை அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கையெழுத்து இப்போ விஜய் போட்டுதான் அவனுங்க என்ன கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வெண்பாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வெண்பா ஒரு வருஷத்துக்கு அவங்க தாத்தா கூட இருக்கலாம், அடுத்த ஒரு வருஷத்துக்கு என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. இந்த கையெழுத்துக்கு ஏன் விஜய் போட சம்மதிச்சாரு? ஏன்டா விஜய்க்கு நம்ம வெண்பா மேல பாசமே இல்லையா? ஐயோ இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு சார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசால நான் நொந்து போறோம். பின்னாடி நம்ம வெண்பா பார்த்துட்டு கண் கலங்க போறாங்க. கண்ணு ரெண்டுத்துல ரத்த கண்ணீரா வருது. ஒரு பக்கம் அழுந்துகிட்டே ஓடிடுறாங்க. நம்ம மல்லி வந்து அந்த பேப்பரை வாங்கி டருக்கு புருக்குன்னு கிழிச்சு போட்டுறாங்க. என்ன விஜய் என்ன நினைச்சுக்கிறீங்க மனசுல? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க, அது எல்லாமே நான் பார்த்து பண்ண நினைச்சீங்களா? மரியாதை கெட்டு போயிடும், அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. யார் உங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ண வந்து யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி, வாய் விளையாட்டு கை விளையாட்டு எல்லாமே ஒரு பக்கங்க விளையாடுதுன்னா பாத்துக்கோங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் இதோ பாரு மல்லி, நான் எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு விஷயம் நான் தப்பானதா பண்ணல, வெண்பாவோட ஃபியூச்சருக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இப்ப காசு இல்லை, அதுக்காக அவங்க நம்ம கிட்ட கேஸ் போட்டா நம்ம வேற வழி இல்லாம விட்டுருமோன்னு சொல்லணும். என்கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை, அவங்க கிட்ட மோதுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. இந்த சமயத்துக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு இதை தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்றது எதுடா பண்றது? இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளை வாட்டி வதக்குது. கடவுளே இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெறிச்சோடி போயிட்டு மனசாலும் ரொம்ப நொந்து போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் வழி இருக்கு கண்ணா, வழி இருக்கு. அதை எப்படி உருவாக்குறோம், எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், அதை பொறுத்து தான் வழி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் நேராக போயிட்டு மல்லிக்கிட்ட, மல்லி இதுக்கு மேலே போராட்டம் வேணாம், போராடினாலும் ஒரேடி ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெண்பா இருந்தேன். எனக்கு என் அப்பா தான் வேணும், என் அப்பாவை தவிர வேறு யாரு கூடயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்படி என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலாம், நான் மல்லி அம்மா கூட இருந்திருக்கேன், மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு மல்லிகை அம்மா கிட்ட போகிறாங்க. மல்லி இருந்துன்னு எந்த காரணத்துக்கு கொண்டு எதுக்காகவும் என்னோட பொண்ணை நான் யாருக்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது, அம்மான்ற உரிமையில் நான் இருக்கிற போது என்கிட்ட இருந்து எப்படி அவங்க பிரிக்கலாம், என்னதான் தாத்தாவாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போட்டோம், இல்லை வச்சுக்க அவனுக்கு மரியாதை கெட்டு போயிடும், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயலே வடை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. ஒன்றும் புரியல சொல்ல தெரியல, அப்போ கம்முன்னு இருங்க, எதுவும் பேச வேணாம், எதுக்கு தேவையில்லாம ஒரு பிஞ்சு மனசு அப்படியே சும்மா பிரிக்க பாக்குறீங்க, பாவம் அந்த மனசுல இப்பயும் நெஞ்சே வதிக்கிறீங்களா, நெஞ்சே கொஞ்சங்கடா, இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் தாம் தூம் தடால் அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசுல அப்படியே சும்மா கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினை நல்லதே வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம். பாப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி போனதெல்லாம் போயிடுச்சுடா, இதுக்கப்புறம் அந்த கான்செப்டை விடு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு இதே பிடிச்சி நம்ம தொங்கினா ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஜெயிக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறத பத்தி மட்டும் யோசிச்சு நம்ம வாழ்க்கையில போனா கண்டிப்பா வெற்றி நமக்கு நிச்சயங்க. அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு பருப்பு வேகாது. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்டிவா இருக்கணும். ஐயோ இதை பண்ணலாம் விட்றா, இதை பண்ணி எப்படி இந்த வழியில முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம விஜய் போயிட்டே இருக்கணும். இந்த சில்லற விஷயத்துக்கு சப்ப விஷயத்துக்கெல்லாம் விஜய் இருந்தேன்னு நம்ம வெண்பாவை ஒரேடியா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாரு பாத்தீங்க. அது ரொம்ப தவறான விஷயம் விஜய். இதே நேரில் வந்து கழுத்து மேலே 4 போடுன்னு போட்டு கழுத்தா மட்டிலே வச்சு ஒழுங்க வெண்பாவை கூட்டிட்டு போடா, உள்ளே விட்டுட்டு உனக்கு என்னடா புடுங்குற வேலைன்னு சொல்லிட்டு நான் திட்ட ஆரம்பிச்சிடும். எதுவும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்கேன். நம்ம மல்லி அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வெண்பா வேணாம்னா பிரச்சனை இல்லை, எனக்கு என் வெண்பா வேணும், வெண்பா எல்லாம் நான் இருக்க மாட்டேன், வெண்பா இவங்ககிட்ட இருந்து யாரால பிரிக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கான போட்டோம் எங்கேயான போட்டோம் கடவுள்கிட்டே போட்டோம், கடவுள்கிட்ட போராடி நான் கூட்டின்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மல்லி சொல்றாங்க. மல்லி சொல்றதை பார்த்து நமக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வருது. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம் வந்தனம் போறக டாடா பாய் பாய்.